பிக் பாஸ் அதுலேருந்து ஒரு கிளிப்பிங். ஏன்னா நம்ம தொடர்ந்து அதை பார்க்கறது இல்லை. இத்தனை விஷயங்கள் நடந்திருக்காங்க, கல்யாணம் ஆகாமே எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்ற ரேஞ்சில் ஒரு சில கிளிப்பிங் எல்லாம் பார்க்கும்போது பயமாகவும் ஷாக்காகவும் இருந்துச்சு. பிக் பாஸ்ன்னு சொன்னீங்க, இனிமேல் வந்து அடுத்தடுத்த சீசனில் வந்து செக்ஸ் பாஸ்ன்னு மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். தமிழ் மக்கள் மனசில் வந்து விஜய் சேதுபதினா ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை விஜய் சேதுபதி காப்பாற்றிக்கணும்னா இந்த பிக் பாஸ் ஷோவை இழுத்து மூடணும். திவாகர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன் அக்காவா, அரோரா கிரோரா, அப்புறம் கனி கினி, யாரோ கமருதீன், ஸ்டாண்டர்டான ஆளுங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க. விஜய் சேதுபதி டிஆர்பிக்காண்டி அவர் காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் கடந்து போறாரோ அப்படின்னு தோணுது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை தவிர்க்கணும். இந்த மாதிரி ஷோஸ் வந்து அவங்க தூத்து வழங்கக்கூடாது. சாண்ட்ரோங்கிறவங்க வந்து கீழே தள்ளி விடுறாங்க. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அந்த பதட்டத்தில் ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடறாங்க. இது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை நிறுத்துவாங்க போல. இது ரொம்ப தரம் தாழ்ந்து, ரொம்ப கேவலமாக, ரொம்ப கீழ்த்தரமாக வந்து இந்த பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அவர் எதுக்கு இருக்காருன்னே தெரியல. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. தேங்க்யூ. சமீபத்தில் சார் இந்த பிக் பாஸ் அதுலேருந்து ஒரு கிளிப்பிங், ஏன்னா நம்ம தொடர்ந்து அதை பார்க்கறது இல்லை, ஒரு வீடியோ வருது. ஒரு காருக்குள்ளே அவங்க சாண்ட்ராங்கன்றவங்கள 2 பேர், கமருதீன் ஒருத்தரும் விஜய் பார்வதி, அவங்க 2 பேரையும் நம்ம சீரியலெல்லாம் பார்த்துருக்கோம், சாண்ட்ராவையும் பார்த்துருக்கோம். அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருந்தது. இத்தனை கேமரா இருக்குது, இது ஆன் ஏரில் வெளியில் வரப்போகுதுன்னு தெரியும், அவங்கள எட்டி மிதித்து அவங்க கீழே விழுந்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் வருது, எந்த விதமான ஒரு சணலம், ஒரு இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோமேனு ஒரு எண்ணம் இல்லாமல் அவங்க பாட்டுட்டு இருக்காங்க. அண்டு அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா தொடர்ந்து அவங்கள பற்றின வீடியோஸ் வருது. அது எல்லாம் இன்னும் பயங்கர உக்ரமாக இருக்கோ, இத்தனை விஷயங்கள் நடந்திருக்காங்க, கல்யாணம் ஆகாமே எல்லா விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்ற ரேஞ்சில் ஒரு சில கிளிப்பிங் எல்லாம் பார்க்கும்போது பயமாகவும் ஷாக்காகவும் இருந்துச்சு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு அது எப்படி இருந்தது? பிக் பாஸ்ன்னு சொன்னீங்க, இனிமேல் வந்து அடுத்தடுத்த சீசனில் வந்து செக்ஸ் பாஸ்ன்னு மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். உண்மையாதான். இல்லை சார், சீரியஸாக என்ன நடக்குதுன்னே தெரில. அதாவது கமலஹாசன் வந்து இந்த ஷோவை தொகுத்து வழங்க ஆரம்பித்தார். நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா முதல் பிக் பாஸ்லாம் நிறைய நல்ல செலிபிரிட்டிஸ்லாம் கலந்துட்டு இருந்தாங்க. பல பேர் வந்து அதில் பண்ண விஷயங்கள் எல்லாமே மக்கள் ரசித்தாங்க. அடுத்தடுத்த பிக் பாஸ் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நாகரிகம் அதில் இருந்துச்சு. அதாவது பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு 100 நாளைக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் ஒரு அளவோட, அதாவது எல்லை மீறல் இல்லாமல் இருந்துச்சு. அதான் உண்மை. கமலஹாசன் அப்படி ஏதாவது சின்னதாக எல்லை மீறல்களோ இல்லை வார்த்தை மீறல்களோ தப்பான ஏதோ வார்த்தையில் பயன்படுத்தினாங்களோ கமலஹாசன் வர வாரத்தில் வந்து கண்டிச்சிருவார். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பார். கமலஹாசன் சொல்கிற வார்த்தைக்கு அவ்வளோ மரியாதை இருந்துச்சு. தான் உண்மை. இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்து போன சீசன்லேருந்து தொகுத்து வழங்குறதுக்கு வந்துட்டார். போன சீசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் இருந்த பிக் பாஸ் சீசனில் இந்த சீசன் தான் ரொம்ப மோசமாகவும் ரொம்ப கேவலமாகவும் போயிட்டுருக்கு. ஆரம்பித்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமான கண்டஸ்டன்ஸை வந்து உள்ளே போட்டுருந்தாங்க. இந்த திவாகர், இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து தினகரனா திவாகர், அவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, அவர் திவாகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னமோ அக்கா பலூன் அக்காவா, அரோரா கிரோரா, அப்புறம் கனி கினி, யாரோ கமருதீன், அதுக்கப்புறம் அதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஆளுங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க. இந்த பிரபலம் இந்த பிக் பாஸ்குள்ள இருக்காங்க, அவங்க வந்து நல்ல ஆள் அப்படின்ற ஒரு ஆள் கூட அடையாளப்படுத்த முடியாமல் ரொம்ப சீப்பாக, ரொம்ப தேர்ட் ரேட்டாக, அதாவது 4ஆந்தர 5ஆந்தர ஆட்கள்னு சொல்லுவாங்க. இவங்களை அப்படி தான் சொல்லுவாங்க. இவங்க எப்படின்னா இவங்க எந்த லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது. இவங்க செலிபிரிட்டி லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது, இவங்களை விஐபி லிஸ்ட்லையும் சேர்க்க முடியாது, எந்த எல்லைக்குள்ளேயுமே இவங்களை கொண்டு வர முடியாது. அப்படி 4ஆந்தர 5ஆந்தர ஆட்கள், அதாவது வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பப்ளிக் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து போய் சேட்டைகள் பண்ணிட்டு இருப்பாங்க நிறையா. அதாவது கச்சா முச்சான்னு நிறைய சேட்டைகள் நடக்கும் இரவு நேரங்களில். அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து உள்ளே போட்டாங்களோ அப்படின்னு வந்து என்ன தோணுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து, ரொம்ப கேவலமாக, ரொம்ப கீழ்த்தரமாக வந்து இந்த பிக் பாஸ் நடந்துட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அவர் எதுக்கு இருக்காருன்னே தெரில. விஜய் சேதுபதி வந்து எதையுமே கண்டிக்காத மாதிரி, எதையுமே வந்து கேட்காத மாதிரி. சரி, இதே மாதிரி மக்களும் டென்ஷன் ஆகிட்டாங்க சார். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த கமருதீனும் பார்வதியும் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணியிருக்காங்க போல.
எல்லா மக்களும் அந்த ஃபுட்டேஜை பார்த்தோன்னே ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஒருத்தர் ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சேதுபதி கண்டிப்பாக இது கண்டனம் தெரிவிச்சே ஆகணும், இத்தனை நாளாக அவங்க உள்ள விட்டது தப்புன்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் சேதுபதி அவர்கள் மேலே ஒரு கோவம் வந்துருச்சு மக்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு தப்பான கண்டஸ்டண்ட்டை தொடர்ந்து ஒரு உள்ள இருக்க வச்சுக்கிட்டே இருக்காரு, ரொம்ப தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒருவேளை விஜய் சேதுபதி அவர்கள் இந்த இடத்துல இல்லாமல் கமல் சார் இது இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காதுன்ற டாக்கும் இருக்குது சார். கமல் சார் இருந்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பாருன்னே தெரில. அந்த அளவுக்கு வந்து அவருடைய கோவம் வந்து எப்படிப்பட்ட கோவமாக இருந்திருக்கும்னே தெரில. நெருப்பு மாதிரி கோவத்தை கக்கியிருப்பார், அதுதான் உண்மை. ஆனால் விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷோ இப்படி இருக்குது, இப்படி நடத்தினா தான் டிஆர்பி ஏறும் அப்படிங்கிறதுனால அவருக்கு சம்பளம் வந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறாரா என்ன நமக்கு தெரில. இதெல்லாம் எப்படி விஜய் சேதுபதி அனுமதிக்கிறான்னு தெரில. இப்போ விஜய் சேதுபதினும் போது அவரை பற்றி 2 வார்த்தை பேசாமல் கடக்க முடியாது. அவர் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திரமாக இருக்கார். இப்போ நல்ல படங்கள் நடிக்கிறார். விரசமாவோ கேவலமாவோ நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் கிடையாது. நல்ல அருமையான ஒரு ஆர்டிஸ்ட். விஜய் சேதுபதிங்கிறவர் ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் அப்படின்னு பேர் எடுத்திருக்கிறாரு. எல்லா கதாபாத்திரங்களும் பண்ணுறாரு. ஒரு ஹீரோவா, ஒரு வில்லனா, இன்னும் என்ன கதாபாத்திரம் இருந்தாலும் அதை பண்ணக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு நடிகராக விஜய் சேதுபதி இன்னைக்கு இருக்கார். தமிழ் மக்கள் மனசில் வந்து விஜய் சேதுபதினா ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை விஜய் சேதுபதி காப்பாற்றிக்கணும்னா இந்த பிக் பாஸ் ஷோவை இழுத்து மூடணும். அதான் உண்மை. இந்த பிக் பாஸ் ஷோவை இழுத்து மூடணும். எப்படி இவ்வளவு கீழ்த்தரமாக இவ்வளோ வக்கரமாக பேச முடியும்? அதாவது அந்த கமருதீன்கிறவர் பயன்படுத்துகிற வார்த்தைகள், அது நம்ம திருப்பி பயன்படுத்துறது கூட நம்ம விரும்பாத வார்த்தைகள், அவ்வளோ கேவலமான கொச்சையான பச்சையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துகிறார். அது ஒரு பெண்ணை பார்த்து, சாண்ட்ராங்கிற ஒரு பெண்ணை பார்த்து இப்படியெல்லாம் வந்து வார்த்தைகள் எப்படி அவரால் பயன்படுத்த முடியுதுன்னு தெரில. அவரோட அந்த பார்வதிங்கிறவங்க சேர்ந்துக்கிட்டு அவங்க அடிக்கிற லூட்டி எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது இது என்ன விஷயம்னா தம்பி, இது வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி தியேட்டரில் ஓடுற ஒரு படம் கிடையாது. அதாவது நம்ம தேவைப்பட்டா போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஒவ்வொரு வீட்லேயும் தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை வந்து வெறும் முதியோர்கள் தான் பார்க்குறாங்களா அப்படின்னா கிடையாது. இதில் வந்து சின்ன பசங்க 5 வயசு 10 வயசு 15 வயசு வெடலை பசங்க, பெண்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்களே, இந்த வயசில் ஆண் மகன்கள் பார்க்கும்போதே அது ரொம்ப தப்பாக இருக்கும். அதே நேரத்தில் பெண்கள் வந்து இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்கும்போது, கொச்சையான வார்த்தைகளை கேட்கும்போது, எப்படி அது வந்து இந்த ஒரு வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி தான் இது வந்து அப்படி தான் நம்ம சொல்லணும். அதான் உண்மை. ஒரு வீட்டில் தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க. ஒரு அப்பா அம்மா, அப்புறம் பிள்ளைங்க, அப்புறம் தாத்தா பாட்டி, அந்த குடும்பத்தில் அத்தை மாமா மச்சான் எல்லாரும் ஒன்றா உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் தரம் தாழ்ந்து போயிடுச்சு. தொலைக்காட்சி வந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய அந்த எதுவாக இருந்தாலும் சரி, அந்த நாடகமாக இருக்கட்டும், இல்லை வேறு விதமான ஒளிபரப்புகள் எதாக இருந்தாலும், டிவி ஷோஸ் எதுவாக இருந்தாலும் அது ஒரு நாகரிகம் வச்சு பண்ணாங்க. ஒரு அளவுகோல் வச்சு பண்ணாங்க. அதை கடக்கலை. எத்தனையோ நிகழ்ச்சிகள் வந்திருக்கு. இதே விஜய் டிவியில் அது எதுன்னு வந்திருக்கு, கலக்க போகுதுன்னு யாருன்னு வந்திருக்கு, பல நிகழ்ச்சிகள் விஜய் டிவியில் வந்திருக்கு இல்லையா. இந்த பிக் பாஸ் என்பது நம்மளுடைய கலாச்சாரத்துக்கே வந்து முரண்பட்ட ஒரு விஷயம், சீர்கெட்ட ஒரு விஷயம். இந்த பிக் பாஸ் என்பது ஒரு நிகழ்ச்சியாக நடத்துகிறாங்க, அது வரைக்கும் ஓகே. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்ச்சியாக மட்டுமே இருக்கணுமே தவிர, இந்த மாதிரி வந்து அடல்ட் கண்டென்ட் உள்ள ஒரு நிகழ்ச்சியாக இன்றைக்கி வந்து பிக் பாஸை நான் பார்க்குறேன். இது வந்து வீட்டில் எல்லாரும் உட்காந்து பார்க்கும்போது எல்லார் மனசுலையும், குழந்தைங்க மனசுல எல்லாம் பார்த்தீங்கன்னா விஷத்தை வந்து விதைச்ச மாதிரி ஆகி போயிடும். இதுக்கும் சென்சார் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா படம் எப்படி தியேட்டரில் வரும்போது சென்சார் பண்ணுறாங்க, UAA அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் இந்த பிக் பாஸை பார்த்ததுக்கு அப்புறமா அடுத்து வர டிவி ஷோஸ்க்கும் இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது சார். சென்சார் தேவைப்படுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி. அதாவது வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ஒளிபரப்புறாங்க தொலைக்காட்சியில் அப்படின்னும் போது அந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும். அந்த நிகழ்ச்சியை வந்து அரசாங்கம் தலையிட்டு தடை செய்யணும். அதாவது வந்து இது தவறு அப்படின்னும் போது அது மக்கள்கிட்ட வந்து தவறான விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்னும் போது அந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும். இந்த நிகழ்ச்சி தடை செய்யணும்னு நிறைய ஆர்ப்பாட்டங்கள்லாம் கூட நடந்துச்சு. ஆனால் வந்து இது எதுவுமே செய்யாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்து போயிட்டு இருக்கு. இப்போ அந்த கமருதீன், அந்த பார்வதி, உங்களுக்குலாம் ரெட் கார்டு போடணும், விஜய் சேதுபதி வந்து வெளியில் அனுப்பணும், இந்த மாதிரி விமர்சனங்கள் இருந்தால் கூட இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரெட் கார்டு போட்டு வெளியில் அனுப்புவாங்க. 100 நாள் ஆனதுக்கப்புறம் அந்த கோப்பை கொடுக்குறாங்கல்ல, யார் வின்னர்ன்ற கோப்பை கொடுக்கும்போது இங்கே எல்லாரையும் கூட்டு வந்துடுறாங்க மறுபடியும். ஸோ அந்த மாதிரி கூட்டு வர காலகட்டத்தில் கூட இவங்களை வந்து புறக்கணிக்கணும். இவங்களை புறக்கணிச்சாதான்
அப்போ இவங்களுக்கு தெரியும், ஓ நம்ம வந்து தப்பு செஞ்சோம், அதாவது வந்து மக்கள் விரும்பத்தகாத தப்பு செஞ்சோம், அப்போ வந்து நம்மளை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கலை, நம்மளை வந்து ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவங்க எப்படி விஐபின்னு சொல்லிக்கிறாங்க, இவங்க எப்படி செலிபிரிட்டின்னு சொல்லிக்கிறாங்க, இவங்க எப்படி வந்து நாளைக்கு வந்து வெளியில் வந்து நடமாடுவாங்க, அந்த பார்வதிங்கிற பெண் வந்து எப்படி வந்து வெளியில் சொசைட்டியில் நடமாடும், எப்படி வந்து அவங்கள வந்து மக்கள் பார்ப்பாங்க, மக்கள் பார்க்கும்போது அந்த பார்வை எப்படியா இருக்கும், இந்த கமருதீங்கிற பையன், அந்த பையன் என்ன விரசமாக பேசுகிறாரு, ஒரு பெண்ணை பார்த்து எப்படி இவ்வளோ விரசமாக பேச முடியுது, எப்படி விரசமாக பேச தோணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, அது ஏதோ காருக்குள்ளே நடக்கிற சம்பவமாக தான் இருக்கு. அந்த காருக்குள்ள கேமரா வந்து போகுது. நீங்க வந்து இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச தம்பி, இது வந்து ஸ்கிரிப்டட் தான். நான் பார்க்குற வகையில் இது 100% ஸ்கிரிப்டட் தான். ஒரு கேமரா என்பது வந்து உங்களுக்கு அந்த அரங்கத்தில் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இருக்கட்டும், 100 கேமராவே இருக்கட்டும், அது எப்படி காருக்குள்ள போய் ஃபோக்கஸ் பண்ணி காட்டும். இவங்களுடைய உடைகள், அந்த காருக்குள்ள உட்காந்துருக்காங்க, அவ்வளவு நெருக்கமா உட்காந்துருக்காங்க, ஒரு ஆண் பெண் அவ்வளவு நெருக்கமா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு இடிச்சுக்கிட்டு, ஒரு உடைகளும் வந்து பார்த்தீங்கன்னா வெரசமான உடைகள், பெண்கள் தொடை தெரிகிற மாதிரியான உடைகள். பெண்கள் உடையை பற்றி நம்ம விமர்சிக்கல, பெண்கள் எந்த உடை வேணாலும் போடுறதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது, அது அவங்களுடைய சுதந்திரம். இந்த 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 ஸ்கிரிப்டட் இதில் வந்து இப்படி வெரசமான விஷயங்களை தொகுத்து, அதாவது வந்து திட்டமிட்டே எடுக்கிறாங்க. அதை தான் நம்ம இங்க ஆடியன்ஸ்க்கு இது ஸ்லோவா திணிச்சு ஓவராலா எல்லாரும் இப்படி மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. திட்டமிட்டே வந்து இது இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து எடுக்கும்போது அங்கதான் நம்ம விமர்சனம் பண்றோம். பெண்கள் உடுத்துற உடையிலையோ இல்லை எதுலையுமே நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஆனா இது திட்டமிட்ட, இது வந்து இப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து பண்றாங்களா, அதுக்கு தான் இவங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா, கேமராக்குள்ள அப்படியே நெருக்கத்துல வந்து காட்டுறாங்க, இந்த மாதிரி அசிங்கங்கள் நடக்குது. அந்த பெண்மணியை பிடிச்சு தள்ளி விடுறாங்க, சாண்ட்ரோங்கிறவங்க வந்து கீழே தள்ளி விடுறாங்க. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அந்த பதட்டத்தில் ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுறாங்க, ஒரு மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. இது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இதை நிறுத்துவாங்க போல. கண்டிப்பா சார். நீங்க வந்து இப்படி எல்லாம் தள்ளி விடும் போது நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, நீங்க மேல இருந்து விழுந்தாதான் ஆபத்துன்னு கிடையாது. மேல இருந்து விழுந்தவர்கள் பல பேர் வந்து சும்மா சாதாரணமா ரோட்ல தட்டி விழுந்தவங்களோ, ஒரு சைக்கிள் மோதி விழுந்தவங்களோ கூட இறந்து போயிருக்காங்க. இத மாதிரி தள்ளி எல்லாம் விடும்போது பாத்தீங்கன்னா அது ஆபத்தா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து பெரிய சர்ச்சையா மாறி பெரிய சிக்கலை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஷோவை இழுத்து மூடுவாங்களா அப்படின்னா, அது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாடி இந்த ஷோவை மூடணும். இந்த சாண்ட்ராவே ஆபத்தான நிலையில தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க சார். அவங்க என்ன ஆச்சுன்றதே தெரியல, எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்றது. அண்ட் விஜய் சேதுபதி சாரும் வந்து என்ன கேட்குறாருன்னா, அந்த கமருதீனை பார்த்தும் சரி, பார்வதி பார்த்தும் சரி, கமருதீன் உங்க அக்கா வந்து சந்தோஷப்படுவாங்களா நீங்க பண்ண வேலைக்கு, நீங்க பேசின வார்த்தைக்கு. பார்வதியை பார்த்து கேட்குறாங்க, உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்க வந்து தமிழ் டீச்சரா சார். நீ யோசிச்சு பாருங்க சார், அவங்க மனசுலாம் எவ்வளவு உடஞ்சு போயிருக்கும் இந்த ஷோக்கு அவங்களை அனுப்பிட்டு. இல்லை, மனசு உடஞ்சி போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் தம்பி, இந்த விஜய் சேதுபதிங்கிறவர் இவங்களை வந்து நீ வெளியில் வர சொல்லி பலார்னு அறையணும். ஆக்சுவலி நியாயமாக பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை. எப்படி வந்து இப்படி ரொம்ப கேவலமான அசிங்கமான ஒரு அதாவது வருந்தத்தகுத்த செயலை வந்து ஒரு தொலைக்காட்சியில் செய்யும் போது, அது எல்லாரும் பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்கள் நீ நம்பினாலும் நம்புங்க, பல பெண்கள் இன்னைக்கு வந்து போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பாக. பல பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு எதிர்ப்பா இந்த சம்பவத்துக்கு எதிர்த்து வந்து கண்டனம் தெரிவித்து பல பேர் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க, தங்களோட எதிர்ப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. இது மொத்தத்தில் தம்பி, இது வந்து பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு 100 நாள் ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாக தொகுத்துருக்குறாங்க. அது ஒரு அழகான நிகழ்ச்சியாக தான் நடத்தணுமே தவிர இப்படி ஆபாசமான நிகழ்ச்சியாக வந்து நடத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கேவலம், ரொம்ப ரொம்ப தப்பு, கண்டிக்கணும். அதாவது ஒரு நிறுவனம், ஒரு தொலைக்காட்சி நிறுவனம், அவங்க பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி ஒரு சொசைட்டியே வந்து விஷம் வச்சு கொள்கிற மாதிரி இருக்குது. அதாவது இளைஞர்கள் மனசில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17, 18, 19 இந்த என்ன சொல்லுவாங்க டீன் சொல்லுவாங்க, அதாவது 13, 14, 15 இந்த டீன் ஏஜில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து இதை பார்த்தாங்கன்னா சுத்தமாகவே கிட்டு போயிடுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கமான நிகழ்ச்சியாக இருக்குது. இதில் யாருமே நல்ல கெஸ்ட்டு கிடையாது, இதில் யாருமே குவாலிட்டியான ஆட்கள் கிடையாது. இது எதுவுமே அது தொகுத்து வழங்கப்படுற நிகழ்ச்சி இருந்தாலும் கூட அதில் வரது எல்லாமே ஆபாசங்களாக இருக்குது, மொத்த ஆபாசங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாட்டி டிவியில் போகும்போது பார்த்தேன் நான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணும் ஆணும் பார்த்தீங்கன்னா பின்னிக்கிட்டு
அதாவது நண்டு புடின்னு சொல்லுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. உண்மையாதான், நண்டு புடின்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அந்த நண்டோட கொடுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க தெரியாம கையில கொண்டு போய் கொடுத்துட்டு அதை பிடிச்சிருச்சுன்னா அதை நீங்க வெளியிலே எடுத்துட முடியாது. நீங்க கொடுக்க உடைச்சாலும் உடைக்க முடியாது, அது அந்த பிடியை விடவே விடாது. அதுக்கு பேர் தான் நண்டு பிடி. அந்த மாதிரி நண்டு பிடி வேலையெல்லாம் இங்க வந்து உட்காந்துட்டு பண்ணிட்டு இது சிரிக்கிறதுக்கு இல்லை தம்பி, இது சீரியஸான மேட்டர். இது ரொம்ப தவறான விஷயம், இது ரொம்ப கேவலமான விஷயம். இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தடை பண்ணணும்னு நிறைய போர்க்கொடியெல்லாம் தூக்குனாங்க. ஆனா ஏன் பின் வாங்கிட்டாங்க, ஏன் தடை செய்யப்படலை? இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியாதா? இது தவறான நிகழ்ச்சின்னும் போது மக்கள் வந்து போர்க்கொடி தூக்கணும். அடுத்து வந்து இப்ப பெண்கள் வந்து எதிர்த்து பல பேர் குரல் கொடுக்க வந்திருக்காங்க. மக்கள் எடுத்து பொதுமக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய சொல்லி கோரிக்கை எழுப்பணும், போர்க்கொடி தூக்கணும். அப்பதான் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நிறுத்தப்படும் நினைக்கிறேன். விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவனா இருந்து நடத்தக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்ச்சி, அந்த தலைவனுக்கான பொறுப்போட வந்து விஜய் சேதுபதி நடத்தணும். அந்த பொறுப்போட விஜய் சேதுபதி நடத்தலையோ அப்படின்னு தோணுது. அதாவது ஒரு தமிழ் மக்களிடம் நல்ல பேரையும் புகழையும் அடைஞ்சிருக்கிற ஒரு மரியாதையான நபர் விஜய் சேதுபதிங்கிற அடையாளத்தோடு இன்னைக்கு வந்து தமிழ் மக்களிடம் வந்து சென்றடைந்திருக்கிற விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குற தொலைக்காட்சி நிகழ்ச்சி மாதிரி இது இல்லை. கமலஹாசன் வந்து தொகுத்து வழங்கின வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமையோட தொகுத்து வழங்கினாரு. அது சரியாகவும் இருந்தது. அதில் வந்து சில தவறுகள் இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டது. ஆனால் விஜய் சேதுபதி டிஆர்பிக்காண்டி அவர் காசை வாங்கிட்டு எல்லாத்தையும் கடந்து போகிறாரோ அப்படின்னு தோணுது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை விஜய் சேதுபதி மாதிரியான ஆட்கள், அதாவது சொசைட்டியில் கௌரவமாக இருக்கக்கூடிய ஆட்கள் தவிர்க்கணும். இந்த மாதிரி ஷோஸ் வந்து அவங்க தொகுத்து வழங்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சி ஒரு பிரபலம் தொகுத்து வழங்கினாதானே இது பாப்புலராக இருக்கு. அந்த பிரபலமாக இருக்கிறவரே தொகுத்து வழங்க முடியாது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொகுத்து வழங்கலை, எத்தனை கோடி கொடுத்தாலும் இது எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கினாதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சி வந்து தடைபடும். இந்த நிகழ்ச்சிக்கு பிரபலம் தொகுத்து வழங்குறதும் ஒரு முக்கிய காரணம் டிஆர்பிக்கு. ஸோ அந்த வகையில் வந்து தவறான வந்து இந்த ரம்மி மாதிரியான வந்து ப்ரமோஷன்ஸில் வந்து எப்படி நடிகர்கள் நடிக்கக்கூடாது, தெரியாத ஒரு ஆபத்தான விஷயங்களை ப்ரமோட் பண்ணி வந்து அவங்களுடைய பண தேவைக்காண்டி விளம்பரங்களில் நடிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு வரோமோ, அந்த ஒரு சிகரெட் விளம்பரத்திலையோ ஒரு தண்ணி விளம்பரத்திலையோ இல்லை ஒரு ரம்மி விளம்பரத்திலையோ ஒரு நடிகர் அது சொசைட்டியில் பொறுப்புள்ளவர். ஏன் அந்த நடிகரை நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த நடிகர் சொன்னா பல பேர் செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவாங்கிறதுனால நிறைய கஸ்டமர்ஸ். ஆமா, அந்த மாதிரியான நிகழ்ச்சி ரம்மி நிகழ்ச்சியெல்லாம் நடிக்கிறவங்களை நம்ம எப்படி கண்டிக்கிறோமோ அது மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்குறவரையும் நம்ம கண்டிக்கணும். அவருக்கும் இதுல பங்கு உண்டு, விஜய் சேதுபதிக்கும் இதுல பங்கு உண்டு. சூப்பர் சார், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.